ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆடிவெள்ளி ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசியை பயன்படுத்தி ஒரு அல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம யூஷுவல் அல்வா மாதிரியே தான் இதுவும் டேஸ்ட் இருக்கும். ஒரு ஆடிவெள்ளிக்கு இதையும் நீங்கள் பிரசாதமாக செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளார போய் நம்ம பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு கப்பு நைலான் ஜவ்வரிசியை நான் இந்த மாதிரி எடுத்து வெறும் வாணல்லே வறுத்துக்கிறேன். நான் ஊரெல்லாம் வைக்கல. நீங்கள் மாவு ஜவ்வரிசி எடுத்திங்கன்னா நீங்கள் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் அரைச்சி செய்யலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்தது இப்படி பூ போல் வெள்ளையாக மலர்ந்து வந்துடும். இதை ஆற வச்சுட்டு அப்புறமா மிக்சியில் பொடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆறட்டும். இப்போ அதே வாணல்லே ஒரு அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதை நம்ம ஃபுல்லாக கேரமலைஸ் பண்ண போகிறோம். வெறும் சர்க்கரை இந்த மாதிரி வாணலில் சேர்த்து நம்ம கிளறிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகி இந்த கலரில் வந்துடும். இதனால் நம்ம கலரு சேர்க்க தேவையில்லை இந்த அல்வாக்கு. இப்போ ஒரு 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணியோடையே இந்த கலவையை கலந்து விடுங்க. நல்லா இந்த சர்க்கரையும் நல்லா கலந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற ஜவ்வரிசியை இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ அந்த பவுடரை இதில் நம்ம சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கலக்கும் போதே நமக்கு அது கெட்டிப்பட்டு வந்துடும். இந்த அல்வாவோட கலருமே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகி இந்த ப்ரௌன் கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் 1.5 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே அரை கப்பு சேர்த்தோம். இப்போ இது 1.5 கப்பு. இப்போ இந்த ஸ்வீட் இதுக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சர்க்கரையை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இலகி வரும். இலகி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கும் பொழுது இந்த அல்வாவோட டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். பால் இன்னும் கொஞ்சம் வேகிறதுக்கு தான் நம்ம சேர்க்குறோம். டேஸ்ட்டுமே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நம்ம பால் சேர்த்துக்கிறோம். இப்போ தொடர்ந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வெந்து நமக்கு அல்வா வந்துடும். இப்போ இதில் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம நெய் ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 கப்பை சேர்த்துட்டு மீதி 1/4 கப்பை நிறுத்திக்கோங்க. அதில் முந்திரி பருப்பு, திராட்சை எது வேணுமோ உங்களுக்கு நட்ஸு, பாதாம் கூட நீங்கள் சேர்த்து வறுத்து இதில் சேர்த்துக்கலாம். நான் வெறும் முந்திரி மட்டும்தான் இதில் நான் சேர்க்க போகிறேன் அந்த நெய்யில். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா உருண்டு திரண்டு வந்துடும். இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து. இப்போ முந்திரியையும் வறுத்து அந்த நெய்யில் நான் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ஜவ்வரிசி அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் டேஸ்ட் நீங்கள் ஜவ்வரிசின்னு சொன்னாதான் தெரியும். இல்லைனா நம்ம நார்மல் கோதுமை அல்வா இல்லை கார்ன்ஃப்ளவர் அல்வா மாதிரி தான் இந்த டேஸ்ட்டும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ஆடிவெள்ளிக்கு இதை நீங்கள் எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டோம் எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திப்போம்.